வணக்கம். சிவயோக சிலர் யோகா சென்டர், சென்னை மேடவாக்கம். பேக் பெயினால் வரக்கூடிய சயாட்டிகா ப்ராப்ளம். இதுக்கு நம்ம சென்டரில் எப்படி பயிற்சிகள் கொடுத்து சரி செய்கிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வர போகிறீங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போனீங்கன்னா சிவயோக சிலர் யோகா சென்டர்னு இருக்கும். ஃபேஸ்புக்லேயும் அதே தான், இன்ஸ்டாவிலையும் அதே தான், கூகுள்லேயும் போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி இந்த நரம்பு அழுத்தம் கொடுத்து ரொம்ப சிவியர் ப்ராப்ளத்தினால நடக்க முடியாதெல்லாம் வருவாங்க. அவங்களெலாம் எவ்வளோ சிம்பிளாக கொடுத்து அந்த பிரச்சனையை ஈஸியாக சரி செய்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்தாவது ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் எங்கிட்ட யோகா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன், ஆஃப்லைன் 2 வசதி இருக்குது. அது உங்களோட விருப்பம். தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலையை மெதுவாக தூக்கி சின்ன செஸ்ட்டில் டச் ஆகுறாப்புல தூக்குங்க. மூச்சை எடுத்து விட்டுக்கிட்டே இந்த மாதிரி 20 செகண்ட் வெயிட் பண்ணணும். உங்களோட கால் பெருவிரல் கட்டை விரலை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். breathe out. அதே தீவிரமாக முதுகில் சிவியர் பேக் பெயின் இருக்கும். அவங்க இந்த மாதிரி காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொரு தடவை பண்ணுங்கள். இன்ஹேல், பெண்ட் ஃபார்வர்ட் ஹெட். எக்ஸேல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Exhale, head down, relax. 2 times. Inhale, exhale. ஒவ்வொரு பயிற்சிக்கும் நீங்கள் தலையை கீழே இறக்கிட்டு 2 தடவை ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவாக விடணும். விட்டுட்டிங்கன்னா உங்கள் பாடிக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். Again, one more time. Inhale. எக்ஸேல் பண்ணிட்டே தலையை நல்லா 90 டிகிரி தூக்குங்க. எஸ். அந்த கால் கட்டவரில் பார்த்துட்டு இதே மாதிரி 20 செகண்ட் வெயிட் பண்ணணும். One 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். இப்போ செஞ்ச பயிற்சியை நீங்கள் காலை மாலை காலி வயிற்றில் தான் பண்ணணும். சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது. அதே தீவிரமாக உங்களுக்கு அப்பர் பேக் பெயின், லோயர் பேக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அந்த பெயின் ரிலீஃப் ஆகிடும். இது கூடவே நீங்கள் சுடுதண்ணி ஒத்தலம் கொடுக்கலாம். எங்கே அதிகமாக வலி இருக்குது அந்த இடத்துல ஐஸ் கட்டியும் ஒத்தலம் கொடுக்கலாம். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். நன்றி. சிவயோகா.